அது வந்து தோலை கிட்ட வைக்கிறது வந்து எல்லாரும் வைக்க மாட்டாங்க. அது சொதியில் ஒரு மாதிரி இருக்குதா? இப்போ தக்காளி போட்டியா சாம்பார்? போட்டோம் 2 தக்காளி போட்டோம். காணாட்ட பிடி ஊற்றிடலாம். இல்லை ஒரு பூண்டு போடுவியா? போட்டேன், பூண்டு போட்டு அரைச்சிருங்க. இது என்ன வெறும் பருப்பும் வெஜிடபிள்ஸுமா? மசாலாஸ் எல்லாம் எப்போ போடுவீங்க? மசாலாஸ் எல்லாம் எங்கே தான் போடணும். கொதித்த பிறகு மசாலா, சாம்பார் மசாலா கொஞ்சம், ஒரு அரை ஸ்பூன் வத்தல், அரை ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் நல்ல மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் வெந்தய பொடி. இவ்வளவுத்தையும் சாம்பார் பொடி கூட பேபி சாம்பார் பொடி நம்ம யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் போட்டிருக்கீங்க? சாம்பார் பொடி. சாம்பார் பொடி போட்டிங்களா? ஆமாம், சாம்பார் பொடி. இதில் என்னெல்லாம் போட்டிங்க? எண்ணெய் ஊற்றி சாம்பார் பொடி. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றலையா? எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கருவேப்பிலை போட்டு, 2 வத்தல் போட்டு, 2 வெந்தயம் போட்டு தாளிக்கிறதுக்கு. தாளித்த பிறகு அதில் வத்தல் பொடி கொஞ்சம், சாம்பார் பொடி கொஞ்சம், மல்லிப்பொடி கொஞ்சம், அடுத்து 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1/4 ஸ்பூன் வெந்தய பொடி. எப்பொழுதுமே இந்த சாம்பார் பொடி கூட வெறும் சாம்பார் பொடி ஆட் பண்ணினா நல்லா இருக்காது. அதனால் சாம்பார் பொடி கூட கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் நல்ல மிளகு, கொஞ்சம் வெந்தய பொடி ஆட் பண்ணினா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை லைட்டாக எண்ணெயில் அது எண்ணெய் ஆஃப் பண்ணிட்டு கூட போட்டுடலாம். எண்ணெய் ஆச்சா? போட்டுருங்க. ஆண்டிக்கு சாம்பார் எங்கள் வீட்டில் 14 கடை ஓடும். ஆண்டிக்கு சாப்பாடுலாம் சூப்பராக இருக்கும். அவங்க சாம்பார் நல்லா வைப்பாவே அவசரத்தில் பண்ணி இதான் கடிச்சுவேன். சாம்பார் சாப்பிடலாம். புளியை ஊற்றிருந்தம்மா. ஐயோ, கொஞ்சம் புளி போட்டுருங்க.